ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆயுத பூஜை எப்படி நாங்கள் கொண்டாடினோங்கிறத ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். இது ஆயுத பூஜைக்கு முந்தின நாள். டைம் 9:30 ஆயிடுச்சு. அப்போ தான் கம்பெனி க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். க்ளீன் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. பூரா பஞ்சு ஒட்டடையெல்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ முடியுதுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி வச்சு தொடச்சி விட்டாச்சு. இங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு வெறும் மெஷினு டேபிள் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். இப்போ ஃபுல் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ டைம் காமிக்கிற பாருங்கள், 12:10 ஆச்சு. 9:30க்கு ஆரம்பித்தது 12:10க்கு தான் முடிஞ்சுது. இது அடுத்த நாள் மத்தியானம். பூ விடுபூவாக வாங்கியிருந்தோம். செவ்வந்தியிலேயே பெரிய செவ்வந்தி மஞ்சள் கலரு. கூட நாட் ரோஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இதை ஒரு மாலையாக கோர்த்து போடலான்னு சொல்லி மாலை கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பின்னாடி இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு ஊசியில் ஒவ்வொரு பூவாக கோர்த்துட்டு வரணும். இது செவ்வந்தி 3 பூ வச்சுட்டு இடையில ஒரு நாட் ரோஸ் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் 3 செவ்வந்தி, இப்படியே 2 சைடு மாலை மாதிரி பண்ணி கீழே செண்டு மாதிரி ஒரு செவ்வந்தி ஒரு ரோஸு, அது மாதிரி 3 தனித்தனியாக கோர்த்து 3ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு மாலை மாதிரி கோர்த்துருக்கேன். இது ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ மாலை ஃபினிஷ் பண்ணிட்ட பாருங்கள். இந்த அளவுக்கு மாலை கிடச்சிருக்கு. அது போக நிறையா பூ மிச்சம் இருந்து 50 ரூபாய்க்கு வாங்கினுங்க. ஆனால் அதே பூ மிச்சம் ஆயிடுச்சு. அடுத்தது ஈவினிங் பூஜைக்காக பிரசாதம் நாம் சாப்பிட்றதுக்கும் செய்ய போகிறோம். இன்றைக்கி 2 ரெசிபி செய்கிறேன். ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று காரம். ஸ்வீட் அடப்பிரதமன் கேரளா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். அடுத்தது கோதுமை போண்டா. இது நான் ரெகுலராக செய்கிறது. அடப்பிரதமனுக்கு முதல்ல வெல்லத்தை தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு மூடி தேங்காயை நல்லா அரைச்சி பாலை வடிகட்டிக்கிட்டேன். மறுபடியும் ஒருக்கா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி அதையவே சேர்த்திட்டேன். நான் வடிகட்டில் அப்படியே சேர்த்திட்டேன். இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தேங்காய் பால் நான் அரைக்கும் போதே 2 ஏலக்காயை சேர்த்தி அரைச்சிட்டேன். அதனால் தனியாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வெள்ளை பாகுலேருந்து கொஞ்சத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்பு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது பாகு பதம் இல்லை, வெறும் வெள்ளத்தை மெல்ட் பண்ணது தான். இந்த வெல்லமும் தேங்காய் பாலும் கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி அடையை ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அதை வாங்கி தண்ணியில் பாயில் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் டைரெக்டாக இன்றைக்கி அடை பண்ணிட்டேன். அடுத்தது கோதுமை போண்டாக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, 2 கப் அளவு கோதுமை மாவு, மிளகாய்க்கு பொதுவாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டேன். சோடா உப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அது போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி சோடா உப்பு எதுவும் ஆட் பண்ணல. நல்லா முறுமுறு கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. அடப்பிரதமனுக்கு ஃபைனலாக குட்டி குட்டியாக தேங்காயை சாப் பண்ணி நெய்யில் வறுத்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பையும் வறுத்து அடப்பிரதமனில் ஆட் பண்ணிட்டா அடப்பிரதமன் ரெடி ஆயிரும். 2 ரெசிப்பியுமே ரெடி ஆயிடுச்சு. மொறு கோதுமை போண்டா, கேரளா ஸ்டைலில் அடப்பிரதமன் 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளான பூஜை தான். சுவாமிக்கு தேங்காய் பழம், சுண்டல், பொரி, அடப்பிரதமன் இதெல்லாம் பிரசாதமாக படைச்சி சாமியை திருப்தியாக கும்பிட்டு முடித்தாச்சு. நீங்கள்லாம் சரஸ்வதி பூஜை எப்படி கொண்டாடினீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விலாக் மாதிரி ட்ரை பண்ணலாமாங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விலாகு இல்லாட்டி ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.